மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இதுல நம்ம மனசையும் புத்தியும் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். சித்தம் அகங்காரம்ங்கிறதெல்லாம் அது இதுக்கு சப்போர்ட்டா வர்றது. சித்தம்ங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, நம்முடைய ஸ்டோர் ஹவுஸ் தான் சித்தம்னு சொல்லுவோம், நம்முடைய கேரக்டர் சித்தம்னு சொல்லுவோம். அகங்காரம்ங்கிறது கூட என்னன்னு சொல்லிட்டோம்னா நம்ம மைண்டினுடைய ஒரு இது செயல்படும் பொழுது நான் செயல்படுறேங்கிற உணர்வோட செயல்படுறது அகங்காரம் சொல்றது. அதனால அந்த சித்தத்தையும் அகங்காரத்தையும் நம்ம டெலீட் பண்ணிடலாம். அது ஒரு ப்ராமினன்ட் ரோல் எடுக்கிறது இல்லை, சப்போர்ட்டா சைட் சப்போர்ட்டா வர்றதுதான். மெயினா உள்ளது மனசையும் புத்தியும் மட்டும் நம்ம பிரிச்சுக்கிட்டா போதும். மனசுங்கிறது அதுவா நேச்சுரலா வர்றதெல்லாம் மனசு, நம்ம அறியாம நேச்சுரலா ஏற்படுறது இதெல்லாம் மனசு. நாமளா கான்சியஸா செயல்படுறது புத்தின்னு எடுத்துக்கிடலாம். புத்தி தான் தீர்மானிக்குது. அந்த தீர்மானத்தோட நம்ம செயல்படுறது, அது தடுமாறிட்டு இருக்கிறதெல்லாம் அப்ப அங்கேயும் இங்கேயுமா அலைபாஞ்சிட்டு இருக்கிறதெல்லாம் மனசுன்னு சொல்லுவோம். புத்திங்கிறது இப்படிதான் செய்யணும் இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி முடிவெடுக்கிறது புத்தின்னு சொல்லுவோம். அந்த புத்தியுமே அதுவும் தடுமாறிச்சுன்னு சொன்னா அந்த புத்தியுமே படி மனசுடைய ரோலுக்கு வந்துடுது. அதனால வேற ஒண்ணும் இப்ப நீங்க ஓடுனீங்கன்னு சொன்னா நீங்க மனசு, நீங்க நடந்தீங்கன்னு சொன்னா புத்தி கிட்ட எடுத்துக்கலாம். ஒரே அம்சம் தான். அது நிதானமா செயல்பட்டுன்னு சொன்னா அது புத்தியில இருக்குது. நிதானம் இல்லாம அது போக்குல தங்கோண்டித்தனமா போச்சுன்னா மனசா செயல்படுங்க அர்த்தம். அதனால அந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இது எல்லாமே அகத்துக்குள்ளதானே இருக்கு. மனசும் அகத்துக்குள்ளதான் இருக்கு, புத்தியும் அகத்துக்குள்ளதான் இருக்கு. மனம் புத்தி சித்தம் அகங்காரம் எல்லாம் சேர்ந்தது அகம். இப்ப அதுக்குள்ள நம்ம அதை சரி பண்ணணும்னு சொல்லி நமக்கு எந்த வேலைங்க. புத்திக்குமே மனசு சரி பண்ற வேலை புத்தி கிடையாது. நம்ம எல்லாத்தையுமே என்னன்னா செயலுக்கு எடுத்துக்கிடலாம். நீங்க வெளியே உள்ள செயலுக்கு நீங்க மனசுல உள்ள எல்லாத்தையுமே நீங்க அகங்கிறதே மனசுதான். அகங்கிறது மனசு மட்டும்தான் அகம். அந்த அகம் அகத்துக்குள்ளே செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை. அகத்தை புறத்துக்கு செயல்படுத்திடும். புறத்தை நோக்கி அகத்தை பயன்படுத்துங்க, அகத்தை நோக்கி அகத்தை பயன்படுத்தாங்க. அகங்கிறது மைண்டு தான், வேற ஒண்ணும் இல்லை. மனம் புத்தி சித்தம் அகங்காரம் எல்லாம் அகம் தான். அதை நீங்க அதுக்கு அதை செயல்படுத்துறதுக்காக அகத்துல எந்த பகுதியுமே மற்ற பகுதியை சரி பண்றதுக்காக எதையுமே பயன் பண்ணணும். அதை நீங்க முழுக்க நேச்சுரலா விட்டுருங்க. நீங்க அந்த பார்சலை நீங்க புறத்துக்காக பயன்படுத்துங்க, அது அகத்துக்காக பயன்படுத்த வேண்டிய அவசியம். ஆமா, அதனாலதான் நீங்க சரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனா நீங்க சூழ்நிலைக்கு அதை நீங்க எப்படி செயல்படுறதுங்கும் போது எதுவும் இருந்தாலும் அது பாசிட்டிவா எடுத்துடுங்க. சூழ்நிலைக்கு அது உதாரணமா உங்களுக்கு நீங்க ஒரு இருட்டுல போறீங்க, புதர் மாதிரி இருக்கு, ரோடு சரியில்லை, நல்ல வெளிச்சம் இல்லை, புதர் மாதிரி இருக்கு. அப்போ உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் தாட் வரும். இவ்வளவு புதரா இருக்க, இருட்டா இருக்க, பாம்பு ரொம்ப இருந்துருக்குமோ சொல்லி ஒரு பயம் வருது. அப்ப நீங்க அதை எப்படி பாசிட்டிவா நீங்க அதை நெகட்டிவா எடுத்துட்டீங்கன்னா, அந்த நெகட்டிவ் தாட்டையும் நெகட்டிவா எடுத்துட்டீங்கன்னு சொன்னா நீங்க அந்த இடத்துல ஓடி போயிருவீங்க. ஏன்னா நீங்க முக்கியமான வேலையை அந்த பக்கமா தான் போய் ஆகணும், அந்த வேலையை புறக்கணிச்சுட்டு ஓடிடுவீங்க. அப்ப அதான் நெகட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவா எடுக்கிறது. அப்ப நெகட்டிவ் தாட்ஸ் நீங்க பாசிட்டிவா எடுக்கிறாங்கன்னு சொன்னா நீங்க ஒரு டார்ச் எடுத்துடுங்க, கவனமா போங்க. அப்ப நீங்க உங்களை எச்சரிக்கையை பண்றதுக்கு வருது, எச்சரிக்கையை பயன்படுத்தி நீங்க காரியத்தை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்கீங்க. அதை நீங்க அப்படி எடுத்துடுங்க. அதனால அது நெகட்டிவ் தாட்ஸா இருக்கட்டும், இந்த தாட்ஸே வரக்கூடாதுன்னு சொல்லி நீங்க அதை நோக்கி திரும்பி சரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதை நீங்க பாசிட்டிவ் செயலுக்கு பாசிட்டிவா எடுத்துடுங்க. செயலுக்கு நெகட்டிவா இருக்கக்கூடாது, செயலுக்கு அதை பாசிட்டிவா எடுத்துக்கணும்.